தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 234 தொகுதிக்கும் தேர்தல் நடந்து முடிஞ்சு இப்பதான்ப்பா கொஞ்சம் சைலண்டா அமைதியா ஓய்ஞ்சு கிடக்குது அப்படின்னு பல பேர் நிம்மதி விட்டிருந்தாலும் இப்போ புதுசா சில விஷயங்களை கிளப்பி விட்டுருக்கிறாங்க. தாவேக்கா தான் அடுத்து ஆட்சி அமைக்க போகுது, திராவிட கட்சிகள் எல்லாம் விஜய் வந்து பதம் பார்த்துட்டாரு, எல்லாம் ஓரங்கட்டு அண்ணன் வராரு வராரு அப்படின்ற ஒரு கூட்டம் எழும்பி இருக்குது. ஒரு நெரேட்டிவை செட் பண்றாங்கப்பா தமிழ்நாட்டுக்குள்ள. தேர்தலுக்கு முன்பாக ஒரு நெரேட்டிவை செட் பண்ணாங்க, இப்ப தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. குறிப்பா ஆதவர்ஜுனா பேசினாரு நேற்று தினத்துல. என்ன சார் உங்க தலைவர் ஏதோ ஆஸ்திரேலியாலாம் போறாராம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு கேட்டாங்க. ஆமாங்க இங்கேருந்து போறாரு அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திமுக தான் இதுக்கெல்லாம் புக் பண்ணி கொடுக்குது. அதாவது திமுக ஆட்சியில இருக்கும் போது தான் சில ரூமர்களை கிளப்பி விட்டாங்க. இப்போதான் ஆட்சியிலே இல்லையே, அவங்கள துரத்திட்டோமே, அதனால இப்போ அவங்க அது வைத்தறிச்சல பயங்கரமா ரூமரை கிளப்பி விடுறாங்க இப்படின்னு அவர் என்ன பண்றாரு, வார்த்தைகளை விடுறாரு. ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம், திமுக ஆட்சி விட்டு போயிருச்சு, நாங்க தான் ஆட்சியில இருக்கிறோம், அவர் என்ன ஒரு பெரிய மினிஸ்டர்ன்ற மாதிரி அவரு ஒரு பேட்டியை குடுத்துட்டு போறாரு. சரி ஓகே, அவரு பகல் கனவு கண்டாரா, அவரு ஆசை பேராசை கூட சொல்லலாம், அவரு நினைச்சிட்டு போறாரு பேசுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் என்ன பண்றாங்க, செட் பண்றாங்க. அதாவது திமுக வந்து இது தேர்தல் ரிசல்ட் வந்துட்ட மாதிரியாகவும், இந்த தேர்தலை இவங்க ஜெயிச்சிட்ட மாதிரியாகவும், திமுக வந்து அப்படியே ஓரங்கட்டிட்ட மாதிரியாகவும், இந்த மாதிரி ஒரு விஷயங்களை இவங்க என்ன பண்ணாங்க, செட் பண்ணிட்டே இருக்காங்க. இது ஆதவர்ஜுனா மட்டும் தானா அப்படின்னா கிடையாது. சிடி நிர்மல்குமார் யாராக இருந்தாலும் எல்லாருமே அப்படிதான் என்ன பண்றாங்க, செயல்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ விஜய் வாங்குற வாக்கு சதவீதம் இருக்குல்ல, இது யாருக்கு சாதகமா போக போகுது, யாருக்கு பாதகமா போக போகுது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பார்க்க போறோம். ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா 20% வாங்குவாருங்க, 30% வாங்குவாரு, 40% வாங்குவாரு, 50% வாங்குவாரு, இப்படி பர்சன்டேஜ் ஏத்திட்டே போறாங்க. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா விஜய் அவர்கள் 8%, அதாவது 10% கீழே தான் வாங்குவாரு அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 10% ஒருவேளை விஜயோடைய ஆசைப்படி 20% வாங்கிட்டாலும் இந்த 20% யாருக்கு சாதகமா இருக்க போகுது, யாருக்கு பாதகமா இருக்க போகுதுன்னா அது திமுகவுக்கு தான் சாதகமா இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப பரபரப்பா இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் அரசியல்ல உள்ள நுழையும் போதே ரெண்டு விஷயத்த வந்து சொன்னார். ஒன்னு கொள்கை எதிரி, இன்னொன்னு அரசியல் எதிரி. இவங்க ரெண்டு பேரை தான் நான் எதிர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த விஜய் அவர்கள் முழுக்க முழுக்க திமுகவின் எதிர்ப்பிலேயே வந்து நின்னாரு கண்டி. பாஜக அவர் என்ன பண்ணல, எதிர்க்கவே இல்லை. சும்மா ஊருக்கா தொட்டுக்கிற மாதிரி அங்கங்க பாஜக அப்படின்னு என்ன பண்ணாரு, தொட்டுக்கிட்டாரு. லாஸ்ட் மினிட்ல கூட தொட்டுக்கிட்டாரு. முழுசா பாஜக இவ்வளவு ஏங்க தொகுதி மறுவரையை குறித்து என்ன பண்றாரு, ஒரு புரிதலோட அவர் சொன்னாரா, எஸ்ஐஆர் பத்தி எதுனா சொன்னாரா அப்படின்னா சொல்லவே கிடையாது. பாஜகவை ஊருக்கா மாதிரி தொட்டுக்கிட்டாரு கண்டி. முழுக்க முழுக்க திமுகவுடைய எதிர்ப்புல தான் அவர் என்ன பண்ணாரு, இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் இந்த மனநிலைமை எப்படி மாறுது, அடுத்த கட்ட ஒரு நிலை எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டார், அண்ணாவை எடுத்தாரு, எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டாரு. எம்ஜிஆர் எடுத்துக்கிற ஜெயலலிதாவை என்ன பண்ணாரு, எடுத்துக்கிட்டாரு. செங்கோட்டையின் வரவுக்கு பிறகு ஜெயலலிதா எடுத்துட்டாரு. ஸோ இவருடைய ஃபோக்கஸ் எல்லாமே என்னவா இருந்ததுன்னா, எப்படி அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கும் பொழுது அவங்க திமுகவை மட்டும்தான் எதிர்த்து அரசியல் செஞ்சாங்க, மற்றவங்களால அவங்க விட்டுட்டாங்க. காங்கிரஸ் விட்டுட்டாங்க, பாஜக விட்டுட்டாங்க, கம்யூனிஸ்டுகளை விட்டுட்டாங்க, எல்லாரும் விட்டுட்டாங்க. திமுக மட்டும்தான் எதிரி, திமுக மட்டும்தான் எதிர்த்து அரசியல் செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்புகளை எம்ஜிஆர் முதற்கொண்டு ஜெயலலிதா முதற்கொண்டு கட்டமைச்சாங்க. இது அரசியல்ல மட்டும்தான், பர்சனல் அட்டாக் எல்லாம் கிடையாது. இதே நீங்க எம்ஜிஆர் எடுத்தீங்க, ஜெயலலிதா எடுத்தீங்க, பர்சனல் அட்டாக் வச்சாங்கன்னா கிடையவே கிடையாது. அரசியல்ல மட்டும் தான் என்ன பண்ணாங்க, தன்னுடைய எதிர்ப்பு நிலையை அவங்க வச்சாங்க. சோ இது அதிமுக, இப்ப இருக்கிற அதிமுக, எடப்பாடி பழனிசாமி இருக்கிற அதிமுக இந்த எதிர்ப்பை எடுத்தாங்களா அப்படின்னா கிடையாது. இதுல ஒரு படி மேல போயிட்டு பர்சனல் அட்டாக் வந்து என்ன பண்றாரு, எடப்பாடி பழனிசாமி எடுத்துட்டாரு. சோ இதனால இவருக்கு கொஞ்சம் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. ஆனா விஜய் அவர்கள் இதை வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்பவே எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டார். எம்ஜிஆர் 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 போடுகிற இடத்துல எல்லாம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி செய்வீர்களா செய்வீர்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை எம்ஜிஆர் ஜெயலலிதா எடுத்துட்டார். ஸோ இதனால மக்களுக்கு எப்படி போயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த அதிமுக இவர் தான். ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதை எல்லாருமே நல்லா ஞாபகப்படுத்திக்கணும். அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இருக்காது, ஏன்னா தாவேக்கா தான் அதிமுகவா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் அந்த அளவுக்கு ப்ரீ பிளானோட தான் என்ன பண்ணாரு, இந்த விஷயத்துல சொன்னார். ஏன்னா அடுத்த கட்டத்துல விஜய வந்து நான் என்ன பண்ண போறேன், அதிமுக ஸ்டைல தான் நான் கொண்டு வர போறேன், அந்த வடிவமைப்புல தான் நான் கொண்டு வர போறேன் அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சுதான் இந்த வார்த்தைகளை விட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்ற ஃபுல்லா அதுல மூழ்கிட்டார். சோ இப்படி இருக்கும் பொழுது அதிமுக வாக்கு சதவீதத்துல தான் இவர் கையை வைக்க போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் போகுது. சோ விஜய் வாங்குற இந்த பர்சன்டேஜ் இருக்குல்ல, அதாவது அதிமுகவுக்கு ஸ்டாண்டர்டா 30-33% இருக்குங்க. இந்த 30-33% தான் விஜய் அவர்கள் உடைக்கிறாரு. அதாவது திமுகவுக்குன்னு ஒரு பாரம்பரிய வாக்கு வங்கி இருக்கு,
விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, காங்கிரஸுக்கு இருக்கு, கம்யூனிஸ்டுக்கு இருக்கு, மதிமுகவுக்கு இருக்கு, தேமுதிகவுக்கு இருக்கு. இந்த வாக்குகளை தவிர்த்துட்டு நடுநிலை வாக்குகள் இருக்குல்ல. சோ இது இல்லாம அதிமுகவிற்கு பாரம்பரிய எதிர்ப்பு அலைகள் வாக்குகள் இருக்குல்ல. இந்த எதிர்ப்பு அலைகள் வாக்கு தான் விஜய் வாங்குறாரு கண்டி, மத்தபடி வேற எதுவுமே கிடையாது அப்படின்றதா ரொம்ப தெளிவா இருக்கணும். நீங்க பிராக்டிகல் லைஃபுக்கு வாங்க. யாரை கேட்டாலும் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டேன், யாரை கேட்டாலும் விஜய் தான், யாரை கேட்டாலும் விசில், இப்படி சொல்றதெல்லாம் வச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வராங்க. அது ரொம்ப 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 தவறான விஷயம், தப்பான விஷயம். பிராக்டிக்கல் லைஃபுக்கு வாங்க. இப்போ விஜய் வந்து என்ன பண்றாருன்னா, தனக்குன்னு சில வாக்கு வங்கிகளை அவர் உருவாக்குறாரா? இந்த ஒருவேளை நியூ ஜெனரேஷன் வாக்காளர்கள் இருக்காங்க, முதல் கட்ட வாக்காளர் இருக்காங்களே, இவங்களுடைய வாக்காளர்கள் அவர் சம்பாதிக்கலாம். ஆனா அது பர்சன்டேஜ் வச்சு பாத்தீங்கன்னா கம்மி தான். சோ விஜய் யார் மடியில கை வைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக மடியில தான். ஏன்னா அதிமுகவுல ஒரு நிலையான ஸ்டாண்டர்ட் இல்ல. அங்கே வாக்கு வங்கிகள் பிரிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் ஓபிஎஸ், ஒரு பக்கம் டிடிவி தினகரன், ஒரு பக்கம் சசிகலா, ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, இன்னொரு பக்கம் புகழேந்தி, பல பிரிவுகள் அங்க இருக்கு. சோ அந்த வாக்குகள் அங்க பிரிஞ்சிருச்சா? சோ அதிமுகவுக்கு எதிர்ப்பலைகள் வாக்குன்னு இருக்கும். இந்த எதிர்ப்பலைகள் திமுகவுக்கு போடலாமா, இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு போடலாமா, இல்ல யாருக்கு போடலாம், இல்ல விஜய்க்கு போடலாமா, இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. இந்த வாக்கு தான் விஜய்க்கு போகுது. சோ இப்படி இருக்கும் பொழுது இங்க திமுகவுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான வாக்கு வங்கி இருக்கும். அது மாத்திரம் இல்லாம கூட்டணி கட்சியில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு ஸ்டாண்டர்ட் வாக்கு இருக்கும். இந்த வாக்குகள் சேர்த்தாலே திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு அதிகப்படியான வாக்குகள் இருக்கு. இவங்க எல்லாருமே பிரிஞ்சு எல்லாமே விஜய்க்கு ஓட்டு போட்டிருப்பாங்களா? பிராக்டிகலா யோசித்து பார்க்கணும். இப்போ திமுகவுக்கு ஒரு 38%, 35% வாக்கு இருக்குன்னா, சோ இந்த 35%ல 10% விசிலுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களா? காங்கிரஸ் அதே போல எடுத்துக்கங்க, விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுத்துக்கங்க, தேமுதிக எடுத்துக்கங்க, இன்னும் பல கட்சிகள் அமைப்புகள் இருக்கு. இவங்களுடைய வாக்குகள்லாம் விஜய்க்கு போய் சேர்ந்திருக்குமா? கிடையவே கிடையாது. இவங்களுக்கு இவங்க வாக்கு தான். இது மாத்திரம் இல்லாம சிறுபான்மையினர் வாக்கு. இப்ப சிறுபான்மையினர் வாக்கு பாதி வாக்கு வந்து விஜய்க்கு போகுதுன்னா அந்த வாக்குகளை வைத்து அவர் ஆட்சி அமைச்சிட முடியுமா? அப்படிலாம் கிடையாது. இப்ப இந்த பக்கம் எடுத்துட்டீங்கன்னா அதிமுகவுக்கு ஸ்டாண்டர்ட் வாக்கு இருக்கு, பாஜகவுக்கு ஸ்டாண்டர்ட் வாக்கு இருக்கு, டிடிவி தினகரனுக்கு ஸ்டாண்டர்ட், இது எல்லாமே விஜய்க்கு போயிட்டு இருக்குமா? சோ எல்லாருமே அடுத்தவன் சொல்றான், நான் இத்தனை பேருக்கு இது ஓட்டு போடுறேன், இதுக்கு ஓட்டு போட்டேன், இதை வச்சே நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா விஜய் வந்துருவார் வந்து, அது சுத்தமான ஒரு பொய் அப்படின்னு தான் இங்க நம்ம நம்பணும். சோ இங்க ஆட்சி அமைக்க போறது திமுக அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிச்சு. இரண்டாம் இடத்துக்கு யார் வர போறா, அதாவது விஜய் வாங்குற பர்சன்டேஜ் இருக்குல்ல, இது அதிமுகவுக்கு பாதகமா இருக்கும், திமுகவுக்கு சாதகமா இருக்குமே கண்டி, மத்தபடி வேற விஷயம் கிடையவே கிடையாது அப்படின்றத ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். சோ இதெல்லாம் போக விஜயனுடைய வாக்கு சதவீதம், அவரு சீட்டு எடுப்பாராப்பா அப்படின்னு கேட்டா எடுக்க மாட்டாரு. முதல்ல விஜய் நிக்கிற 2 தொகுதியிலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, மேபி பெரம்பூர் தொகுதியில சில பல இழுபறிகளுக்கு மத்தியில விஜய் தப்பி தவறி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டி. அதையும் ஸ்ட்ராங்கா சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்குது. ஏன்னா மக்கள் எப்படி வேணாலும் முடிவு எடுத்திருக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. கள நிலவரமும் அதான் சொல்லுது. பெரம்பூர் தொகுதியில கூட அவர் தப்பி தவறி தான் வரலாமே கண்டி, அதுவும் வருவாரு வரமாட்டாருன்னு அழுத்தம் திருத்தமா சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஆனா திருச்சி கிழக்குல வரமாட்டாரு. அது மாத்திரம் இல்லாம பல தொகுதிகளில் இவங்க வந்து வாக்குகளை பிரிப்பாங்க. அதாவது நீங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் வாக்குகளை பிரிப்பாங்க. யாருடைய வாக்குகளை பிரிப்பாங்கன்னா அதிமுக வாக்குகளை பிரிப்பாங்க. அதிமுக எதிரலைகள் இருக்கிற வாக்குகளை தான் இவங்க பிரிப்பாங்க. மற்றபடி நாம் தமிழர் கட்சி வாக்குகள் பிரிக்கிறது வாய்ப்பு உண்டு, மதிமுக வாக்குகள் பிரிக்கிறது வாய்ப்பு உண்டு. இப்படியான வாய்ப்புகள் உண்டு கண்டி. திமுக வாக்குகளை ஒருபோதும் பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து என்ன பண்றாங்க இங்க நம்ம பதிவு பண்றோம். சோ இதனால விஜய் வாங்குற வாக்கு வங்கிகள் திமுகவுக்கு ஒருபோதும் பாதகமா இருக்காது, அது சாதகமா தான் இருக்கும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.